உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்றார் மகான் திருமூலர் திருமந்திரத்திலே. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த உடம்பிற்கு ஊறு வந்து நோய் வந்து உயிரும் பிரிந்து சென்று விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் பிறப்பும் இறப்பும் இங்கு சகஜம்தானே என்று எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சித்தர்கள் மட்டுமே என்ன சொல்லுகிறார்கள்? மனிதன் மரணத்திற்காக பிறக்கவில்லை, மரணத்தை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை நமது முன்னோர்கள் முக்தி மோட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலை மனிதர்களுக்கு கிடைக்கும். முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும் என்பதனை அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் சென்று சேருதல் என்பது முக்தி மோட்சம் அடைதல். அந்த மெய்ஞானம் சென்று சேர்வதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது எது? ஆரோக்கியமான இந்த உடல். இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த உடலுக்குள்ளே ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் சென்று சேர முடியும் என்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உடலை பேணி வளர்க்க வேண்டும். அவ்வாறு இந்த உடலை நான் வளர்க்கத்தான் என்னுடைய உயிர் வளரும். என்னுடைய உடலும் உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் நான் மெய்ஞானம் சென்று சேர முடியும். அதை விடுத்து இந்த உடலுக்கு ஏதேனும் ஊறு வந்துவிட்டால் நான் மெய்ஞானம் சென்று சேர முடியாது என்பதனை இந்த பாடல் மூலமாக திருமந்திரம் நமக்கு விளக்குகின்றது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய உபாயம், உயிரை வளர்க்கக்கூடிய உபாயம் ஏதாவது மருந்து கடைகளிலே கிடைக்குமா? மாத்திரை வடிவிலே இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய பிராணனே இங்கு மருந்தாக இருக்கிறது. இந்த பிராணன் அன்னாடும் அழிந்து கொண்டே இருக்கிறது. உள்ளே சென்று வெளியே வரும்போது அது இறந்து விடுகிறது. இந்த பிராணன் இழவாமல் இருக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய சிரசிலே சென்று சேர வேண்டும். அவ்வாறு சிரசிலே பிராணன் சென்று ஒடுங்குகிறது என்றால் நாம் சிரஞ்சீவியாக என்றும் அழியா நிலை பெற்று வாழ முடியும் என்கின்ற செய்தியைத்தான் ஞானிகள் பல ஆயிரம் பாடல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். நாமும் பல ஆண்டுகள் பல்வேறு நிலையான தியானங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டோமா என்று பார்த்தால் அதில் சிலர்கள் மட்டுமே இருக்கிறதான வாய்ப்புகள், அதில் சிலருக்கு மட்டுமே அந்த புரிதலுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஞானியர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்களை தெரிந்து கொண்டு நாமும் அந்த நிலை பெற முயற்சிப்போம்.